சகோதரிகள். ஒரு அமைதியான மாலை பொழுதில் பிரியா தனது அலைபேசியில் மறைமண்டை சந்துருவின் யூடியூப் நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாள். புதிய விஷயங்களை கேட்பது அவளுக்கு எப்போதும் பிடிக்கும். ஆனால் அன்று அவளுக்காக ஒரு அழகான நட்பு காத்திருந்தது அவளுக்கு தெரியாது. அந்த நேரலையில் ஒரு துடிப்பான பெண் தோன்றினாள். அவள்தான் சாரு. அவளது பேச்சில் ஒரு மழலைத்தனமும் சிரிப்பில் ஒரு நேர்மறையான ஆற்றலும் இருந்தது. சாருவை பார்த்த முதல் கணத்திலேயே பிரியாவிற்கு அவளை மிகவும் பிடித்து போனது. நேரலையின் போது சாரு அனைவரையும் மிகவும் அன்புடன் வரவேற்றாள். திடீரென்று, "வணக்கம் பிரியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?" என்று சாரு கேட்டபோது பிரியா ஆச்சரியத்தில் உறைந்து போனாள். அந்த சிஸ்டர் என்ற வார்த்தை பிரியாவின் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. அன்றிலிருந்து சாருவின் ஒவ்வொரு காணொளியையும் பிரியா ரசிக்கத் தொடங்கினாள். சாருவிடம் உள்ள அந்த மென்மையான குணம் பிரியாவை ஈர்த்தது. சாருவை அவள் வெறும் ஒரு யூடியூப் தோழியாக பார்க்கவில்லை. தனக்கு என்று ஒரு தங்கை இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே அவளை தன் உடன்பிறவா தங்கையாக கருதினாள். சாரு எல்லோரிடமும் காட்டும் அந்த உண்மையான அன்பு பிரியாவை வியக்க வைத்தது. பிரியா எப்போதும் சாருவின் நலனை பற்றி விசாரிப்பாள். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் அந்த தருணங்கள் ஒரு அக்காவுக்கும் தங்கைக்கும் இடையிலான அழகான பிணைப்பை வளர்த்தன. ஒரு நாள் சாருவின் வீட்டில் ஒரு சிறப்பான கொண்டாட்டம் என்று பிரியாவிற்கு தெரியவந்தது. அது சாருவின் அப்பாவிற்கு பிறந்த நாள். சாரு தன் தந்தையை மகிழ்விக்க பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். தன் தங்கை சாருவின் தந்தைக்கு வாழ்த்து கூற பிரியா ஒரு அழகான செய்தியை தயார் செய்தாள். "அன்புள்ள அப்பாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சாருவை போன்ற ஒரு அன்பான மகளை வளர்த்த உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பானதாக அமையட்டும்" என்று அவள் மனதார எழுதினாள். சாரு அந்த வாழ்த்து செய்தியை தன் தந்தையிடம் காட்டினாள். பிரியா சிஸ்டர் அனுப்பிய அந்த அன்பான வாழ்த்தை பார்த்ததும் அவர் மிகவும் நெகிழ்ந்து போனார். சாருவின் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. "பார்த்தீர்களா அப்பா, எனக்கு ஒரு அழகான அக்கா கிடைத்துவிட்டாள்" என்று சாரு குதித்தாள். பிரியாவும் சாருவும் ஒருவரையொருவர் நேரில் பார்த்ததில்லை என்றாலும் அவர்களின் அன்பு எவ்வித எல்லையும் இல்லாததாக இருந்தது. ஒரு யூடியூப் நேரலையில் தொடங்கிய இந்த பயணம் இன்று ஒரு அழகான குடும்ப உறவாக மலர்ந்திருக்கிறது. பிரியாவின் அக்கா பாசமும் சாருவின் தங்கை அன்பும் என்றும் மாறாமல் நிலைத்திருக்கும்.